Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and கூட bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா ரிசீவ் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பெரிய சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு கடாயில ஆயில் சேர்த்து கடுகு பெருங்காயத்தூள் ஒரு பெரிய சைஸ் கட் பண்ண வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை ஆட் பண்றேன். கண்டிப்பா இது ஒரு சிம்பிளான சாம்பார் தான். பட் இதுல ஒரு வித்தியாசமா ஒரு பொடி ஆட் பண்றேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த பொடி ஆட் பண்றதுக்காக அதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ மாங்காவை ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டாச்சு. இப்போ மாங்காய் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வேகணும் இல்லைங்களா? சோ 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. Even bachelors can try this. ரொம்பவே ஒரு சிம்பிளான சாம்பார். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடலாம். இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவைக்கேற்ற அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரு பொடி ஆட் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லீங்களா? அது என்ன பொடின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டுருக்கோம். அதோட லிங்க் வேணா நான் கீழ கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இட்லி பொடி. இதை ஆட் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான சாம்பார் உங்களுக்கு கிடைக்கும் எண்ட் ரிசல்ட்ல. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சாம்பார் தூள் இட்லி தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பா ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் ஆஃப் சாம்பார் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ மாங்காவே வந்து புளிப்பு வந்து கம்மியா இருந்துச்சு அப்படி இருக்கிற கேஸ்ல வந்து நீங்க வந்து புளி தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்பார்ல நான் புளி ஆட் பண்ணல. இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ காய் இன்னும் கொஞ்சம் லைட்டா வேகணும். சோ அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் திக்காவும் இருக்கு. இது கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம ஒரு டேஸ்டியான மாங்காய் சாம்பார் ரெடி. இந்த மாதிரி நம்ம மாங்காய் ரெசிபீஸ் நிறைய இருக்கு நம்ம சேனல்ல. அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. பாருங்க மாங்காய் சாம்பார் ரெடி. ஈவன் பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. கண்டிப்பா இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை கூட ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இது ரைஸ் கூட ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷன். பாருங்க எவ்வளவு பார்க்கவே அவ்வளவு அருமையா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் and don't forget to subscribe the channel and thank you for watching.